கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 72:18 இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய தேவனாய கர்த்தர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நம்ம வாசிக்கிற பொழுது, முதலாவது அவர் நாமம் அதிசயமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து அநேக காரியங்களை உருவாக்கி தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணின தேவனாயிருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரும் அதிசயங்களை செய்கிற தேவனுமாக நம்முடைய தேவன் காணப்படுகிறார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தருடைய வழிகளை விட்டு தூரமாய் விலகி போன பொழுது, கர்த்தர் என்ன செய்தார்னா 40 வருஷம் எதிரியாகிய பெலிஸ்தரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒப்பு கொடுத்த பொழுது 40 வருஷ காலம் அங்க ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் கோத்திரத்துல தான் வம்சத்துல இருக்கிற மனோவா என்கிற ஒரு மனுஷனுடைய மனைவியை பார்த்து, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவன் மூலமாக இந்த இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீயோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அப்ப அந்த ஸ்திரீ தன் புருஷனாகிய மனோவாவிடத்துல, இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், இப்படிப்பட்டு இருப்பான் என்று சொல்லி சொன்னார் என்று சொன்ன பொழுது, மனோவா என்ன செய்யறாருன்னா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்துல நீர் தீர்க்க தரிசனமாய் உரைத்த அந்த பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதே எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். மனோவா கர்த்தரிடத்துல பிறக்க போகிற கர்த்தரால சொல்லப்பட்ட அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாரு. அப்ப மனோவாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டாரு. கேட்ட உடனே மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கு மறுபடியும் தரிசனமாகி அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அதே போல தேவனுடைய வார்த்தை மனோவாவுடைய மனைவியுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அந்த ஸ்திரீக்கு பிறந்த அந்த பிள்ளைதான் சிம்சோன் என்று சொல்லி பார்க்கிறோம். சிம்சோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு பெரிய அளவிலே ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். யாரை கொண்டு எவரை கொண்டும் எதையும் செய்ய அவரால் முடியும். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒருவேளை ஒன்றுமே இல்லாதவர்களா இருக்கலாம், ஞானமற்றவர்களா இருக்கலாம், குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஆனா பலவீனரா இருக்கலாம், பேதைகளா இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நான் ஒரு ஜீரோவா இருக்கேன், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, என்னை கொண்டு இந்த உலகத்துல நான் என்ன செய்ய முடியும், நானே பலவீனமா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, ஆசீர்வாதத்தின் காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்க ஒரு ஒடுங்கி போயிருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கைய கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க உங்களுக்கும் ஆசீர்வாதமாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகவும் மாற்ற கர்த்தரால முடியும். அதைத்தான் வசனம் சொல்லுது, அவர் அதிசயமானவர். அதிசயமானவராகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்ய முடியும். மரியாளுக்கு கர்த்தர் அதிசயமானவராக வெளிப்பட்டார். மரியாள் தாழ்மையுள்ளவளாய் ஏழ்மையுள்ளவளாய் இருந்தார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில தான் பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாள். இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றிலே உதித்ததே ஒரு அதிசயம்தான். இந்த உலகத்தின் முழுவதும் ரட்சிப்பதற்காக ஒரு கன்னிமரியாளுடைய வயிற்றிலே உதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவே மகா பெரிய அதிசயம். கர்த்தர் அதிசயமானவர். நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களிலும் அதிசயங்களை விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உங்க படிப்பின் காரியமா இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கையா இருக்கலாம், ஆண்டவருடைய கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் அதிசயமானவைகளை செய்கிற தேவனா இருக்கிறார். எதிலெல்லாம் நீங்க குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ அதிலே கர்த்தர் உங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றி அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீங்க பிற்காலத்துல நினைப்பீங்க, நான் இப்படி இருந்தேன், என்னையா இப்படி கர்த்தனை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னையா இப்படி பயன்படுத்துறார் என்று சொல்லி ஆச்சரியப்படும் வகையிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்கள். உங்க குடும்பத்தை அர்ப்பணிங்க.
உங்களுக்குரிய சகலவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பாருங்கள், அர்ப்பணித்து ஜெபியுங்கள். ஒருவேளை பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளுக்குள்ள, கண்ணீரின் வாழ்க்கைக்குள்ள கூட நீங்க போலாம். என்னுடைய கண்ணீரின் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எதெல்லாம் உங்களால மாற முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதையே கர்த்தர் தொடங்க வைக்கிற தேவன், அதுல ஆசீர்வாதத்தை தொடங்க வைக்கிற தேவனா இருக்கிறார். அதிசயங்களை உண்டு பண்ணி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனுமா இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணித்து பாருங்கள். உங்களுக்கு வருகிற நெருக்கடிகள் எல்லாம் அவருடைய சமூகத்திலே சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாய் திருப்பி ஆசுவாதமாக மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனை, உம்முடைய நாமம் அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, மனோவா உம்மை நோக்கி உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது, என் நாமம் என்ன என்று நீர் கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்று சொல்லு. மனோவா மனைவியுடைய வாழ்க்கையில அதிசயத்தை விளங்க பண்ணி ஒரு குமாரனை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கொடுத்து இஸ்ரவேல் முழு ரட்சிப்புக்கு ஒரு காரணமாக நீர் மாற்றினீரே ஏசப்பா. உம்மாலே எல்லாம் கூடும் கர்த்தாவே. யாரெல்லாம் நான் ஒரு வெறுமை, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்ட துக்கத்தோடு கலங்கி கொண்டு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே ஏசப்பா, அவருடைய வாழ்க்கையில நீர் அதிசயங்களை காண பண்ணி அதிசயமானவர் வெளிப்பட்டு கர்த்தாவே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிறைவாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா சாபக்கட்டுகள் முற்றிலும் முறிந்தோடி போய் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் கர்த்தரை மாற்றி அவர்களை அதிசயத்தை காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயமானவர் மகிமையானவைகளை ஒவ்வொருவருக்கும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.